வெல்கம் பேக் விவர் சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் 22ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழகம் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வந்தது. ஸோ அது தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளது. அதாவது வலுவிழந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மழை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வலுவிழக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் தமிழகத்தில் மழை குறைய ஆரம்பிச்சிடும். அதே டைமில் அரபிக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற போகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தென்கோடி மாவட்டங்கள், அதாவது குமரி, நெல்லை, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் தென்மேற்கு பருவமழை தற்காலிக தென்மேற்கு பருவமழை போல் மழை பெய்யும். ஸோ இது எதனால் எப்படி பெய்யுதுன்னா, வங்கக்கடலில் இருக்க சுழற்சி ஒன்று, அரேபியன் சீயில் இருக்க சுழற்சி ஒன்று, ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா வங்கக்கடல் சுழற்சி வந்து புல் எஃபெக்ட், அதாவது இழுக்குது, ஈரப்பத காற்றை இழுக்குது. அதே டைமில் அரபிக்கடலில் இருக்க சுழற்சி அது இந்த பக்கம் தள்ளுது ஈரப்பத காற்றை. அதனால் தென்மேற்கு பருவமழை போல் நெல்லை, குமரி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் மட்டும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த மழை எவ்வளோ நாள் நீடிக்கும்னா அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு நீடிக்கும். அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்.